வீடியோவில் பார்க்குற இந்த பையனோட ஃபோட்டோவை அனுப்பி இவனை ரெஸ்க்யூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா நான் அங்கே போகும்போது அவனை முதல்ல நான் பார்க்கும்போது எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்த நிறைய பேர் நாய்களுக்குள்ளே நடந்த சண்டையில் தான் இவன் இந்த மாதிரி கடிச்சு குதறிக்கிட்டானுங்க, அந்த மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனெல்லாம் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. இல்லைங்க, இது ஒரு சாதாரண பிரச்சனை, இவனுக்கு கரெக்டான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு மாதத்துலலாம் இவன் பழையபடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இவனை ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு போனோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி 1.25 மாதம் ஒரு 5 டைம்ஸ் பக்கமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ட்ரீட்மெண்ட் முடிவில் அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு இடையில் அந்த பக்கமாக கடந்து போன ஒரு முதியவர் கேட்டார், என்ன அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி சாக கிடக்கிற நாயெல்லாம் நீங்கள் காப்பாற்றுறீங்க, செத்துட்டு போட்டுன்னு விடலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கான பதில், இந்த உலகத்தில் நம்ம ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்விகள் கேட்குறதுக்கு நிறைய 1000 விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு பசியில் துடிக்கக்கூடிய ஒரு உயிருக்கு உணவளிக்கிறதும், அதே மாதிரி ஒரு உயிர் வழியில் துடிக்கும்போது அதை காப்பாற்றுறதுக்கும் ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் அவசியம் இல்லைங்க. நல்ல மனசு, கொஞ்சம் அன்பு, இதெல்லாம் இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்பே சிவம், நல்லதை விதைப்போம்.